பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் சொன்னதை கவனிச்சிங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் நாளை கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மதத்தினரும் நினைவு கூறுகிற ஒரு மகிமையான மகத்துவமான நாள் தான் கிறிஸ்துமஸ். ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமியில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு ராஜா தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த கிறிஸ்துமஸ் நாளை எல்லா மதத்தினரும், எல்லா இனத்தினரும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும், எல்லா அரசியல் தலைவர்களும், எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது ஏழைகளை. ஆமேன். அன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அது எந்த குரூப்புக்கு அறிவிக்கப்பட்டது என்று பார்த்தா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நான் புரட்டுகிறேன். 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? வயல்வெளியில் தங்கள் ஆடுகளை கள்ளர்களோ தீய மனுஷர்களோ தூக்கி கொண்டு போய்விடக்கூடாது என்று பயத்தோடு நடுக்கத்தோடு தங்களுடைய ஆடுகளை கண்காணித்து கொண்டிருந்த அந்த ஏழை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்போ இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியின் மூலமா என் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அதே நேரத்தில் யோபு சொல்லுவாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு. அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானத்தை குறித்து, சூழ்நிலை குறித்து, கடந்த காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து, ஏன் வருங்காலத்தை குறித்து நீங்க பயந்து போய் சோர்ந்து போய் உங்க மனதுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தின் ஆவியோடு வாழாதீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்முடைய வழக்கமான 5:30 சர்வீஸில் உங்களோடு பேசுவேன். கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். நல்ல பிதாவே, இந்த அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தியை அனுதினமும் கேட்டு கர்த்தருக்குள் பலனடைந்து வருகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேல் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். சத்துருவின் கண்களுக்கும் கெட்ட மனுஷருடைய கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடரும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அதிசயங்களை காணும்படி செய்யும். எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. தேவன் நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்துவார். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தியை எப்போதெல்லாம் கேட்குறீங்க, கேட்டு முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. அதை மற்றவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி கர்த்தருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.